Hi friends, welcome back to my channel. எல்லோருக்கும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். நாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா சரஸ்வதி பூஜைக்கு இன்னைக்கு ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா கம்புல ஸ்வீட் பொங்கல், அப்புறம் பாத்தீங்கன்னா ஜவ்வரிசி வடை எப்படி பண்ணலாம்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ நாங்க கரமால இருக்கிற டே டு டே ஷாப் தான் வந்திருக்கிறோம். இங்க சாமி சிலைகள்லாம் நிறைய இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தீபாவளி கலெக்ஷன்லாம் இன்றைக்கி வச்சுருக்குறாங்க பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா யாரும் தீபாவளி ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கேயே செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் இங்கே கிடைக்கும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோலம் போடுற அந்த ரவுண்டு மாதிரி இங்கே இருக்குல்ல ஆச்சு, அதுதான் நான் இன்றைக்கி இங்கே வாங்க வந்தேன். நான் அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த ஜவ்வரிசியை ஒன் டைம் வாஷ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி ஊற்றி ஒரு 2 hours நம்ம ஊற வச்சிடலாம். ஸ்வீட் பொங்கல் செய்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கப்பு கம்பு எடுத்துருக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த கப்பால் நான் 1 கப் எடுத்திருக்கேன். இதே கப்பால் அரை கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். சரஸ்வதி பூஜைனாலே ஃபஸ்ட்டு நமக்கு சுண்டல் தான் ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே செய்கிற அந்த கருப்பு கொண்ட கல்லையில் சுண்டல் செய்கிறது தான் ஸ்பெஷலே. ஸோ அதுதான் நான் இப்போ ஃபஸ்ட்டே குக்கரில் சுண்டல் வேக வச்சுட்டு அதை இப்போ தாளித்து ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா வேக வச்சா அதே குக்கர்லேயே பார்த்திங்கன்னா வடைக்கு ஒரு உருளைக்கிழங்கு போட்டு விசில் வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி நமக்கு நல்லா ஊறிட்டு இருக்கு. இது பார்த்திங்கன்னா சைட்லேயே பார்த்திங்கன்னா இப்போ கம்பு அப்புறம் பருப்பு போட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வடைக்கு தேவையான பச்சை மிளகாலாம் கட் பண்ணிகிட்ருக்கேன் சைட்லேயே. இப்போ பார்த்திங்கன்னா கம்பு பருப்பு எல்லாத்தையுமே குக்கரில் சேர்த்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா 1 கப்பு கம்புக்கு 4 கப்பு தண்ணி, அரை கப்பு பருப்புக்கு 1 கப் தண்ணி, டோட்டலாக நான் 5 கப்பு தண்ணி உள்ளே சேர்த்து இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வடைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ஊறி நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இப்போ அதை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். 2 ஸ்பூன் கடல மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்தது அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அடுத்தது பச்சை மிளகா தேவையான அளவு, அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த எல்லா திங்ஸுமே நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கிறேன் ஆற வச்சு. இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வடைக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு வடையாக நம்ம தட்டி எடுத்துக்கலாம். தண்ணி கூடுதலாக உங்களுக்கு வடை தட்டை வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கடலை மாவும் உருளைக்கிழங்கும் மசிச்சு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தட்டை ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஆயில் சூடானதும் வடையெல்லாம் அதில் போட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா நான் எப்போதும் ரெகுலராக பெரிய குக்கர் வைக்கிற மாதிரி பெரிய பர்னர்லேயே வச்சு குக்கரை விசில் வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா எல்லா தண்ணியுமே வெளியில் லீக் ஆகிடுச்சு. ஸோ வேஸ்ட் ஆகிட்டு அப்படின்னு தான் நினச்சேன். பட் அப்புறம் சின்ன பர்னரில் தூக்கி வச்சதும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விசில் வந்துச்சு. ஸோ இப்போ 4 விசில் வச்சு நான் வச்சு ஆற வச்சுருக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதிலே வெல்லம் தேவையான அளவு வெல்லத்தை கரைச்சி அதை வடிகட்டி இதில் சேர்த்துக்கிறேன். சைட்லேயே பார்த்தீங்கன்னா வடையும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஏலக்காய் பவுடர் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு திராட்சையும் இதில் கடைசியாக வறுத்து இதில் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. கொஞ்சம் நம்ம ஆற ஆற இது நல்லா கட்டியாயிடும். நான் மாலை தோரணம் செய்ய போகிறேன். ஆயுத பூஜை நாளே தோரணம் வீட்டுக்கு வாசலில் கட்டுறது தான் ரொம்ப ஸ்பெஷலு.
மாலையெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இங்கே 3 கிராம்ஸ் விற்கிறாங்க. பார்த்திங்கன்னா ஊரில் எல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பக்கத்துலேயே அந்த பனைமரத்து சின்ன சின்ன செடியில் பனங்குட்டின்னு சொல்லுவோம். நாங்களாம் பனங்குட்டியில் போயிட்டு அந்த இலையை பறிச்சுட்டு அதில் தோரணம் செய்வோம். நாங்கள் ஆயுத பூஜைனாலே வந்து தோரணம் கட்டி வெளியே வீடு ஃபுல்லாக வந்து கொஞ்சம் வாசல்லாம் நிறைய சின்ன வயசுலலாம் கட்டுவோம். பார்த்திங்கன்னா இப்போ வந்து தோரணம் வந்து கட்டியாச்சு. கட்டி வந்து பார்த்திங்கன்னா வாசல்லையும் கட்டியாச்சு. பார்த்திங்கன்னா அவசரம்னு நான் பண்ணேன். ஸோ பாப்பா எழுந்திரிக்கிறதுக்குள்ளே வந்து நான் முடிச்சிடணுங்கிறதுனால பண்ணதுனால நான் வீடியோ எடுக்கல. கட்டி வந்து வாசலில் கட்டியாச்சு. இப்போது பட் பார்த்திங்கன்னா பெரிய பாப்பாவுக்கு கோலம் போடணும். சாமி கும்பிட ஆரம்பித்தோம். விளக்கேற்றி வச்சு சாமி கூப்பிட போகிறோன்னு தெரிஞ்சாலே பார்த்திங்கன்னா பெரிய பாப்பா வந்து நான் ட்ராயிங் பண்ணி கார்ட்போர்டில் இல்லை பேப்பரில் ட்ராயிங் பண்ணி வாசலில் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு போயிடா. சரி அவளுக்காக வந்து இந்த ரிங் வாட்ச் வாங்கி கொடுத்துட்டோன்னா அவள் போடுவா. ஒரு 2 டைம்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்டோன்னா அவளே போட்டுருவா அப்படிங்கிறதுனால சரின்னு இதை வாங்கிட்டு வந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து பாப்பா தான் வந்து போடுறா. பாப்பாவுக்கு ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துட்ருக்கேன்னா எப்படி போடணும் அப்படிங்கிறது. பாருங்க பாப்பாவுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா பாப்பா தான் வந்து பெரிய பாப்பா தான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கா. சாமிக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இலையிலையும் வந்து பிரசாதமெல்லாம் வச்சாச்சு. அடுத்தது வந்து ஹஸ்பண்ட் வந்து தேங்காய் உடைக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.